வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். நாம் இன்றைக்கு பணத்தின் காரணமாக சிதறிப்போன வாழ்வியல் விழுமியங்கள் என்பது பற்றி சிந்திக்கலாம். ஒரு மனித வாழ்வினுடைய விழுமியங்கள், வாழத் தகுதி உள்ள அனைத்தையும் மனிதன் இழக்கிறான். பணப்பற்றின் காரணமாக, பணத்தின் பாதிப்பில் இருந்து அவன் தப்பி செல்லும்போது ஆரோக்கியம் இழக்கிறான். உழைப்பினால் உடலை கெடுத்து உடல் நலம் இழக்கிறான். உறக்கமின்றி உடலை கெடுத்துக் கொள்கிறான். இல்லறம் தவிர்த்து நல்லறம் இல்லை என்பதாக இல்லறத்தை விட்டே திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு என்பதாக வெளியில் சென்று பொருள் ஈட்டுவதாக குடும்பத்தை தவிர்த்து வெளியே சென்று விடுகிறான். எண்ணம் தாறுமாறாக எந்த விதத்தில் நமக்கு பணம் வந்தாலும் பரவாயில்லை, பணம் வந்தால் போதும் என்று இந்த எண்ணம் தாறுமாறாகிறது. பண்பாடு, பண்படு என்பது முதியோர் சொல். பண்படுவதுதான் வாழ்க்கை சீரமைப்பு. அந்த வாழ்க்கை சீரமைப்பே தவறிப்போய் அந்த பண்பாட்டினுடைய சிதறல் மனிதனுக்கு ஆட்கொள்கிறது பணப்பற்றின் காரணமாக. கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரத்தை தவறவிடுகிறான் பணத்தின் காரணமாக மனிதன். எந்த விதத்திலும் பணம் வந்தால் போதும் என்பதாக அந்த ஆச்சாரத்தை அனைத்திலும் கலைகளாக நாம் பயிலக்கூடிய ஆச்சாரங்கள் அத்தனையும், உதாரணமாக அக்ரிகல்ச்சர் என்று சொல்வது விவசாய கலாச்சாரம். அதுபோன்று ஒவ்வொன்றையும் கலாச்சாரம் என்று அமைத்திருக்கிறார்கள். இந்த ஆச்சாரங்கள் அத்தனையும் தாண்டி ஆச்சாரமே இல்லாமல் அவஸ்தையை கொடுப்பதாக, நிம்மதியை கெடுப்பதாக, பணப்பற்றின் காரணமாக வாழ்வியல் விழுமியங்களை கடந்து பணம் பணம் என்று மனிதன் இறுதி வரை, பிணமாகும் வரை இந்த நிலையை ஏற்படுத்தி கொண்டு ஆரோக்கியத்தையும் தவிர்த்து உழைப்பால் உடலை கெடுத்து கொண்டு உறக்கமின்றி இல்லறம் தாண்டி எண்ணங்கள் தாறுமாறாகி கொண்டு பண்பாட்டை கெடுத்து கொண்டு கலாச்சாரத்தில் இல்லாமல் நிம்மதியை இழப்பதாக இருக்கக்கூடிய இந்த நிலை மனிதனுக்கு பணம் என்பதால் வருவதாக தெரிகிறது. ஆக போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதாக நிறைவான வாழ்வுக்கு எது தேவையோ அதற்கு மட்டும் நாம் உழைக்க வேண்டும். உடல் நலத்தை பேண வேண்டும், உறக்கத்தை பேண வேண்டும், இல்லறத்தில் இருக்க வேண்டும், எண்ணத்தை சீர் செய்ய வேண்டும், பண்பாட்டை குலைக்காமல் கலாச்சாரத்தை கெடுக்காமல் நிம்மதியாக பொருளீட்டுவதுதான் சாலச் சிறந்தது என்று நாம் புரிந்து கொண்டு செயல்படுவது சிறப்பு. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம்.